வணக்கம் மாமே. இன்றைக்கி நம்ம எங்கே ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கிறோன்னா நம்ம சென்னை சீரீஸோட ஃபர்ஸ்ட் டே தாங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னா பெசன்ட் நகர் பீச் சென்னையில் இருக்கிற அஷ்டலட்சுமி கோயிலுக்கு தாங்க வந்திருக்கிறோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா 8 அஷ்டலட்சுமிகளோட அமைஞ்சிருக்குதுங்க. சரி, நம்ம ஸ்டார்டிங்லேயே உள்ளே வந்தாக்கா இங்கே பொது தரிசனம் சிறப்பு தரிசனம் இருக்குதுங்க. நம்ம பொது தரிசனத்துலேயே போகலாம். இங்கே கூட்டமே இல்லை, ஏன்னா நாங்கள் நைட் டைமில் போனதுனால. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கோப்ரோ வச்சு தான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் உங்களுக்கு வீடியோ ஷேக்கிங்கு அது மாதிரி இருந்தாக்கா மன்னிச்சிக்கோங்க. இந்த கோயிலில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன். பட்டு இங்கே கருவறை கிட்ட போகிறப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஃபுல்லாக பாருங்கள். இந்த சைடில் பார்த்திங்கன்னா பீச் வியூ அப்படியே தெரியும் கோயிலோட பேக் சைடு. சரி, அப்படியே நம்ம ஃபேமிலியோடு போனதுனால இங்கே கொடிமரம் இருந்தது. அதை தொட்டு கும்பிட்டு நம்ம அப்படியே முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டோம். கோயிலில் கூட்டமே இல்லை, நாங்கள் எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் இருந்தோம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் கருவறைக்கிட்டே வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தெய்வம் இருந்தது. உங்களை தொட்டு கும்பிட்டு கருவறைக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போனதுக்கப்புறம் நான் கேமரா வச்சுருக்கிறத பார்த்துட்டேங்க. தம்பி ஆஃப் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னங்காட்டி எல்லோரும் ஆஃப் பண்ணுன்னு நினச்சிட்டாங்க. பட் உங்களுக்காக காமிக்கணுமேன்னு நான் ஆன்லேயே தான் வச்சு கையை வச்சு மறைச்சிட்டு இருந்தேன். தீபாவளியில் காமிச்சிட்டு அப்படியே காமிக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட இது பண்ணிட்டுருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு குங்குமம் அப்படியே ஸ்லோவாக எடுக்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு சாமி காட்டணுங்கிறக்காக ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கிறேன். அப்படியே நம்ம குங்குமத்தை வச்சுட்டு இங்கே ரைட் சைடில் பார்த்தோம்னா ஒரு சின்ன படி தாங்க இருந்தது. இங்கே பார்த்திங்கனாலே தெரியும், அதோட டிஸ்டன்ஸு கொஞ்சமாக தான் இருக்கும். அதில் ஏறி போகணும். பார்த்தோம்னா ஒரு சாமியோட இது இருக்குது மேலே, அப்படியே டெரஸ்க்கு போகிற மாதிரி. மேலே வந்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே மேலேயே நம்ம வந்துட்டோம் கோயிலோட டாப்புக்கே. இங்கே பார்த்திங்கன்னா அந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் நல்ல ஒரு கம்பி இதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா திரும்பவும் லெஃப்ட் சைடில் ஒரு மேலே போகிற மாதிரி இருந்தது. இங்கே வாசல்லையே சாமி கும்பிட்டு திரும்பவும் இந்த சின்ன சந்து வழியாக மேலே போயிட்டுருக்குறோம். எப்படியோ கோயிலோட டாப்புக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல ஒரு லட்சுமியோட கோயில் இருக்குது, கருவறை இருக்குது. சரி, இங்கே அப்படியே சாமி கும்பிட்டு வெளியே பார்த்தாக்கா நம்ம பெசன்ட் நகர் பீச்சோட வியூ அப்படியே தெரியுது. பார்த்திங்கனாலே தெரியும். நாங்கள் நைட் டைமில் போனதுனால சரியாக உங்களுக்கு தெரியாது. அடுத்து நம்ம அப்படியே லெஃப்ட் சைடில் இறங்கி கீழே போக ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து இங்கே ஒரு லட்சுமியோட கோயில் இருக்குது. இந்த சைடில் பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை. நம்ம மேலே போனோம்ல அந்த வழி தாங்க இது. திரும்ப மேலே ஏறி சாமியை கும்பிட்டு கீழே திரும்ப இதில் வரோம். இந்த சைடு குறுகிய சந்துக்குள்ளே போனோம்னா இங்கே ஒரு லட்சுமி கோயில் இருக்குது.
இவங்களையும் தொட்டு கும்பிட்டு நாங்கள் அப்படியே திரும்ப அடுத்த லட்சுமி பார்க்குற கிளம்பியாச்சு. இந்த இடம் பார்த்திங்கனாவே அப்படியே குறுகலான சந்து வழியாக தான் போகும். இந்த சைடில் பார்த்தோம்னா திரும்ப ஒரு லட்சுமி இருக்கிறாங்க. அவங்களையும் தொட்டு கும்பிட்டு திரும்ப அதே சின்ன சந்து வழியாக போகிறோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா மொத்தமாக இந்த இடத்துல 3 சாமி இருக்கிறாங்க. ஒரு சைடில் வந்து நம்ம உள்ளே வர்ற இடம், இன்னொரு இதில் 3 சைட்ஸுமே நமக்கு சாமி தான் இருக்கிறாங்க. இதுதாங்க நம்ம உள்ளே போன இடம். திரும்ப அப்படியே வந்தோம்னா அவ்வளோதாங்க, நம்ம பால்கனிக்கு வந்தாச்சுங்க. கோயிலுடைய பால்கனி மாதிரி. இந்த இடம் அப்படியே பார்த்திங்கன்னா இருட்டாகவே இருந்ததுங்க. அப்படியே இங்கே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஒரு சின்ன சந்து இருக்கும். அதுக்குள்ளே நம்ம அடுத்த கருவறைக்கு போகிற மாதிரி இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா பீச் தெரியும். அந்த சைடில் பார்த்திங்கன்னா அப்படியே உண்டியல்லாம் இருக்குது. அது நம்ம அறிவு போச்சுன்னா பேர் ஒரு வழியாக எப்படியோ நம்ம லட்சுமிகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா அம்மன் அங்கே உட்கார வைக்கிற இடம். அடுத்து இந்த சைடு பார்த்திங்கனாலே தெரியுது, எல்லாமே அங்கே குச்சியாக நட்டு வச்சுருக்குறாங்க. ஐ மீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்குதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் போகிறப்ப எல்லா சாமியோட கேட்டையும் மூடி இருந்தாங்க. எப்பவுமே இருக்குமா எப்படின்னு எனக்கு தெரில. அடுத்து இந்த லட்சுமி கும்பிட்டு நம்ம போனோம்னாக்க இங்கே ப்ளூ கலரில் க்ரீன் கலரில் ஒரு படி மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. அது வழியாக அப்படியே அடுத்த சாமி பார்க்குறக்கு போயிட்டுருக்குறோம். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் கட்டையை வச்சு இது பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கேயும் சாமி, இங்கேயும் ஒரு லட்சுமி இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஃபோனில் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விளக்கு பார்த்தக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள். அடுத்து நம்ம லாஸ்ட்டாக கடைசி லட்சுமி கும்பிட்டு அடுத்த சாமியை பார்க்க வந்தாச்சு. இங்கே அப்படியே படி கீழே இறங்குது. அவ்வளோதான், நம்ம லட்சுமி எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்து இங்கே எந்த சாமி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக கெஸ் பண்ணுறவங்க கமெண்ட்டை பின் பண்ணி வைக்கிறேன். நான் GoPro எடுத்துகிட்டு போனனாலேன்னு தெரில, ஃபோனில் நார்மலாக ஃபோட்டோ எடுக்கலன்னு பார்த்தா அவங்க திட்டினாங்க. நான் எப்படி GoPro கைக்குள்ளேயே இருக்கிறனால நான் எப்படியே மறைச்சி வச்சு வீடியோ எடுத்துட்டேன். உங்களுக்காக ரிஸ்க் எடுத்துருக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இங்கே இருக்கிற சாமி யாருன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். சரின்னு இந்த சைடு சுற்றலான்னு வந்தாக்கா இங்கே வழி இல்லை. அதனால் திரும்பவும் நம்ம இந்த சைடு அடுத்த சாமி பார்க்குறக்காக வந்துட்டுருக்குறோம். கோயிலுக்கு பக்கத்துலேயே இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடு கட்டிகிட்டு வச்சுருந்தாங்க.
அதாவது கல் ஒன்று மேலே ஒன்று வச்சு தங்களோட வீடு கட்டணுங்கிற ஆசையை நிறைவேற்றுறதுக்காக வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். சைடு வாங்க. இந்த வழியாக தாங்க நம்ம இறங்கி கடைசி லட்சுமி கும்பிட்டு வந்தோம். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் சாமியை சுற்றி கும்பிட்டு வர மாதிரி தான் இருக்குது. அடுத்து நம்ம அதே வழியாகவே போனோம்னா அடுத்து நம்மளோட கடவுள் இருக்கிறாரு. போகிற வழியில் பார்த்தோம்னா பூனை இருந்தது, அங்கே 2 பேர் கொஞ்சிகிட்டு இருந்தாங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நரசிம்மர் தாங்க இருந்தார். பின்னாடி ஒரு இது கண்ணாடி வச்சு பின்னாடி இருக்கிறது பார்த்துருப்பாங்க. இதோட இமேஜ் அங்கே பாருங்க, பின்னாடி இரட்டை சிலை பின்னாடியும் பார்க்கணும். அந்த கண்ணாடியில் கண்ணாடியும் பார்த்துக்கணும். அப்படியே அவரை பார்த்துட்டு கீழே இறங்கினோம்னா அடுத்து தாங்க நம்ம எல்லாத்தோட ஃபேவரட்டான காட் இருக்கிறாரு. யாருன்னு தெரிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள். இந்த சைடு பார்த்தோம்னா அன்னதான கூடம் இருந்தது, அதை நான் அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கெல்லாம் கோயிலில் ரீகன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் தெரியாது நம்ம கையில் கோபுரம் எடுத்துகிட்டு போகிறது. அப்படியே இந்த சைடு பார்த்துட்டு வந்தோம்னா இந்த சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான காட் இருக்கிறாருங்க, நம்மளோட விநாயகர். அவர் இல்லாமல் எந்த கோயிலுமே இருக்காதுங்க தமிழ்நாட்டில். இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம ஐயப்பர், அவரையும் ஒரு தடவை கும்பிட்டு நம்ம விநாயகர் சுற்றணுங்க. ஆமா பா. சுற்றுறப்ப பார்த்திங்கன்னா இந்த அன்னதான கூட காமிக்கிறேன்னு சொன்னல பாருங்கள், ஜன்னலில் காமிச்சிட்ருக்குறேன். இருங்க உள்ளே போய் பார்க்குறேன். உள்ளே ஃபேன் மட்டும் ஓடுது, யாருமே இல்லை. சரி, இன்னும் நம்ம இந்த வழியாக வந்துட்டுருக்குறோங்க. அவ்வளோதான், விநாயகரை ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டு அடுத்த சாமி பார்க்க போயாச்சுங்க. இது ஒரு மணிமண்டபம் மாதிரி கட்டியிருந்தாங்க ரைட் சைடில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப்.